வணக்கம். நான் இருதய மருத்துவர் டாக்டர் அகமது ஷஃபீக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யங் ஏஜ்லேயே இப்போலாம் ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தியாக வருது. முன்னாடிலாம் ஒரு 60 வயசு 70 வயசுல தான் ஹார்ட் அட்டாக்ன்றதே பார்த்துட்டு இருந்திருப்போம். இப்போ 30 வயசு 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருது. ஸோ யங் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெஸ் தேன் 40 to 45 இயர்ஸ் கீழே வர்றது தான் யங் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், தட் இஸ் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த யங் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஹார்ட் அட்டாக்கோட ஆபத்து காரணிகள் என்னென்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ், அதாவது அப்பா அம்மா இல்லைனா கூட பிறந்தவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, இல்லைனா ஸ்மோக்கிங், செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது நீங்கள் ஏதாவது டெஸ்க் ஜாப் மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. இதற்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் இருக்குது, தூக்கமின்மை இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது. இருதய நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன இருக்கலாம்? ஸோ என்ன அறிகுறிகள் வந்தால் நான் ஹார்ட் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா, நெஞ்சு வலி, நெஞ்சு அழுத்தம் கொடுக்கறது, நெஞ்சு பாரமாக இருக்கிறது, இல்லை தொண்டை அடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்சு வலி ஏற்படுறது, இல்லை ஏதாவது லேசான வேலைகள் செய்யும் போது உங்களுக்கு நெஞ்சு வலி ஏற்படுறது, இது எல்லாமே வார்னிங் சைன்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உங்களோட டாக்டர் பார்க்கணும். இதுக்கு அப்பாற்பட்டு மூச்சு விடுறதுல சிரமப்படுதல், ஏதாவது படி ஏறும் போதோ இல்லை நடக்கும் போதோ மூச்சு வாங்குறது, படபடப்பு ஏற்படுறது, தலை சுத்து, மயக்கம், திடீர்னு உடல் சோர்வு ஏற்படுறது, உடல் வேர்த்து கொட்டுறது, உடல் ஜில்லுன்னு ஆகிறது, இது எல்லாமே வந்துட்டு இருதய நோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா டாக்டரை வந்து பாருங்க. இதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஹை இன்டென்சிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறீங்க, ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட இருதயத்தை முன்னாடி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் இன்வால்வ் ஆகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா சில நோய்கள் பிறவி நோய்களாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹார்ட்டோட வால்வ்லையோ இல்லை ஹார்ட்டோட இருதய சுவர்கள்லையோ உங்களுக்கு ஏதாவது திக்கனிங் இருக்குது, இல்லை பிறவிலேயே அந்த மாற்றங்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நமக்கு திடீர் மாரடைப்பு வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ எனி ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி உங்களோட ஹார்ட்டை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது பெட்டர் அட்வைஸ். ஸோ இந்த மாரடைப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி? ப்ராக்டிஸ் அ ஹார்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ உங்களோட உடல் எடை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதோட வெயிட் ரிடக்ஷன் நமக்கு ஹார்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்க் ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா எவ்ரி 20 minutes ஒன்ஸ் நீங்கள் எழுந்து ஒரு 30 seconds நடந்துக்கிறது நல்லது. ஸோ இதுக்கு அப்பாற்பட்டு டெய்லியுமே ஒரு 1/2 hour 30 minutes to 45 minutes பிரிஸ்க் வாக் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் சால்ட்டோட இன்டேக்கை குறைச்சிக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை குவிட் பண்ணிடுங்க. மற்ற ஏதாவது அடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஃபன் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்லீப்பையும் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ ஸ்லீப் ஒரு நாளைக்கு 6 to 8 hours கண்டிப்பாக தூங்குங்க. முடிந்த அளவுக்கு உங்களோட ஒர்க்லேயோ இல்லை உங்களோட என்விரான்மெண்ட்லேயோ ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சுகர்ஸ், உங்களோட பிபி, உங்களோட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ.